ஹாய், வெல்கம் டு சான்ஸ்ரீ vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். ஸ்கூல் ப்ரேயர்ஸில் கோரஸாக பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பக்தியில் பாடிட்டோம், மன்னிச்சிக்கோங்க. என் தம்பி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக குற்றாலம் வந்திருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் டே நம்ம எங்கேயாவது நியர்பை பிளேசஸ் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ திருச்செந்தூர் முருகன் கோவில் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணிவிட்டு எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் குற்றாலமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 2 hours ஜேர்னி. No place to sit. கோபுர தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகரை பார்க்கலான்னு பொது தரிசன லைனுக்கு போனால் செம்ம க்ரௌடாக இருந்தது. இப்போ நம்ம லைனில் நிற்க ஆரம்பித்தோம்னா ஈவினிங் 6 o'clock ஆகிடும் சாமியை பார்க்குறதுக்கு, அந்தளவுக்கு க்ரௌடு. 100 ரூபா டிக்கெட் அதில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அந்த கார்டும் சொன்னாங்க ஒரு 1 hourல நீங்கள் இதில் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு. ஓகேன்னு நம்ம அந்த லைனில் போயாச்சு. செம்ம வெயில், தரையில் கால் வைக்கவே முடியல. நான் அப்படியே லிட்ரலாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். சஞ்சு சித்துக்கு பொம்மைங்கலாம் தேவையில்லை, ஆனால் இந்த மாங்காய் தர்பூசணி பழம்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டக்காகி நின்றுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா லைனில் போகிறப்ப அதெல்லாம் கேட்டு அடம் பண்ணுவாங்கன்னு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு சாமி பார்க்குறோன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ண முடியாது. சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சாமி தரிசனம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. நாங்கள் அதுக்கப்புறம் வெளியே குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடலுக்கு கிளம்பிட்டோம். கடலில் போயிட்டு குளிக்கலான்னு. ஏன்னா வெளியே அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் சில்னஸ் கிடைக்குமேனு. பட் க்ரௌட் ரொம்ப இருந்துச்சு. கடலுக்கு போகலான்னு நாங்கள் பேச ஆரம்பித்ததுமே சித்து அழுக ஆரம்பிச்சிட்டான். கடலுக்கெலாம் போக வேண்டாம், எனக்கு சளி பிடிச்சிக்கும், என் தண்ணியில் போடாதீங்க, நான் நனைஞ்சிருவேன், என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும்னு செம்ம அடம் பண்ணான். கடல்ல குளிச்சது எப்படி இருந்துச்சு? குற்றாலத்துக்கு கல்யாணத்துக்கு வரது தான் பிளானு. நியர்பையில் வர்க்காலாலாம் போகலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் முருகர் என்னை பார்த்துட்டு போங்கன்னு எங்களை அழைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பாக தரிசனம் முடிச்சாச்சு. கடலில் நல்லா ஆடினதுக்கப்புறம் வெளியே வந்ததும் இந்த மாதிரி மயில் போட்ட கீ செயின், கயிறு, திருநீர் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வெளியே வந்தால் சரியான டயர்டு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு காரில் ஏறி படுத்தது தான் தெரியும். கொஞ்சம் தூரம் அப்புறம் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோன்னு சொல்லி டேடி எழுப்பி விட்டாங்க. அங்கே மக்ஸ் அண்ட் க்ரம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு ஹைவேஸில் இருக்குது. சாட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே கேரளா ஸ்பெஷல் உன்னக்காயா அப்படின்னு ஒன்று இருந்தது. அது என்னென்னா வாழைப்பழ பஜ்ஜி, ஓவர் ஸ்வீட்டு. பட்டு ஒரு டைம் சாப்பிட்லாம், எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. புவிக்கு 12th பிளெஸ்ஸிங் ஹாலிடேஸ்க்காக லீவ் கிடச்சிது. அதில் வீட்டுக்கு வந்தால் அதில் எங்கள் கூட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் முருகனை போய் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. புவி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.